அண்மை செய்தி. போராட்டத்துக்கு முன்பே அண்ணாமலை உள்ளிட்ட பாரதிய ஜனதா தலைவர்கள் கைது செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்துவதற்கு முன்பே அண்ணாமலை கைது செய்யப்பட்டதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிரான போராட்டங்களை கண்டு அரசும் காவல்துறையும் அஞ்சுவது ஏன் எனவும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் ஊழலுக்கு எதிராக ஜனநாயக முறையில் போராடுவதற்கு கூட அனுமதி இல்லையா எனவும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவினர் ஊழல் செய்யவில்லை என்றால் அடக்குமுறைகளை கைவிட்டு சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போராட்டத்துக்கு முன்பே அண்ணாமலை உள்ளிட்ட பாரதிய ஜனதா தலைவர்கள் கைது செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்தும் முன்பே அண்ணாமலை கைது செய்யப்பட்டதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் வினிஷ் சரவணன். வினிஷ் சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஊழலுக்கு எதிரான போராட்டங்களை கண்டு அரசும் காவல்துறையும் அஞ்சுவது ஏன் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் ஊழலுக்கு எதிராக ஜனநாயக முறையில் போராடுவதற்கு கூட அனுமதி இல்லையா எனவும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது நம்முடன் இணைப்பில் நமது செய்தியாளர் வினிஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினிஷ் சரவணன், முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய பாமக தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் போராட்டத்திற்கு அண்ணாமலை உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 1000 கோடி டாஸ்மாக் ஊழலை கண்டித்து சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்துவதற்கு முன்பே பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட தலைவர்களை காவல்துறை கைது செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகவும் ஊழலுக்கு எதிரான போராட்டங்களை கண்டு அரசும் காவல்துறையும் அஞ்சுவதும் ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஊழலுக்கு எதிராக ஜனநாயக முறையில் போராடுவதற்கு கூட அனுமதி இல்லையா என்று தமிழக அரசை பார்த்து கேள்வி எழுப்பக்கூடிய அன்புமணி ராமதாஸ், திமுகவினர் ஊழல் செய்யவில்லை என்றால் இத்தகைய அடக்குமுறைகளை கைவிட்டு டாஸ்மாக் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இன்று காலை முதலே தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ல டாஸ்மாக் முறைகேடுக்கு எதிராக டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தில் பாஜக தலைவர்கள் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் போராட்டத்திற்கு முன்பாகவே ஆங்காங்கே காவல்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் மாலை 5 மணிக்கு பிறகுதான் அந்த தலைவர்கள் காவல்துறை தரப்பில் இருந்து விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள். குறிப்பாக இது கண்டிக்கக்கூடிய வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய வகையில் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்களை காவல்துறை கைது செய்வது வன்மையாக கண்டிக்கக்கூடியதாகவும் ஊழலுக்கு எதிரான போராட்டங்களை கண்டு அரசும் காவல்துறையும் அஞ்சுவதும் ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஊழலுக்கு எதிராக ஜனநாயக முறையில் போராடுவதற்கு கூட உரிமை இல்லையா? திமுகவினர் ஊழல் செய்யவில்லை என்றால் இத்தகைய அடக்குமுறைகளை கைவிட்டு டாஸ்மாக் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு வேண்டும் என தமிழக அரசுக்கு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.